ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போது சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோடு 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகிருக்கும். அது எந்த அளவுக்கு ரொம்ப பெருசுனா அந்த ஒட்டுமொத்த சிட்டியுமே முழுங்குற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை மக்கள் எல்லாம் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஜப்பானை சேர்ந்த ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கில் 3 கில்ல சேர்ந்தவனுங்க பாத்தியா என்ன நடந்ததுன்னு ஜப்பான்காரனுங்க அந்த எஸ்ராங்கண்டர்லாம் கொரியாவுக்கு போய் 7 பேர் செத்து போயிட்டானுங்க. எஸ்ராங்கன்ட்ரு என்ன ஆட்டம் போட்டானுங்க, தேவைதான் அவங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கோட்டர் யூஜி டீமை சேர்ந்த உயிரோடு இருந்த மிச்சம் 4 பேர் இந்த இடத்துல அதை பேச்சை கேட்டு நடந்து வந்துட்டு இருப்பானுங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கே 3 பேர் வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து கிளம்பி போவானுங்க. அதை இந்த 4 பேர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே நம்ம கோட்டோ ரீஜ் மட்டும் உயிரோடு வந்தால் இவங்களாம் அப்படி பேசுவானுங்களா, கொழுப்பு பிடிச்சவனுங்க, இவங்கெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஹண்டர் அசோசியேஷனில் மீட்டிங் போயிட்டு இருக்கும். அதாவது ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனில் அங்கே முன்னாடி இருக்க அந்த ஆள் கத்துவான். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட்டு ஓப்பனாக இருக்கு, அதை பற்றி ஒன்றுமே கவனிக்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு கோட்டர் ரீஜோட அந்த கில்டு பாஸ் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன், அது எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டு, அதில் சாதாரண எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்லாம் உள்ளே போக முடியாது, அதுக்கு நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் தாங்க தேவைப்படும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த வயசான ஆள் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு முடிவெடுங்க, ஏன்னா நம்ம நிறைய ஹண்டர்ஸ் இழந்துட்டோம், இப்படியே போச்சுன்னா நம்ம நிறைய மக்கள் இழந்துருவோம் அப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க இன்னொருத்தன் அப்படி நம்ம சீக்கிரமா தாமஸ் ஆண்ட்ரேவை ஹெல்ப் கூப்பிடலாம்ல, அவன் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் தானே அப்படி சொல்லும்போது அதுக்கு இன்னொருத்தன் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, அவன் எவ்வளவு காசு கேட்பான் தெரியுமா, அமெரிக்காக்காரங்களே முக்குறாங்கடா அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு, நம்மளாம் எப்படா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அங்கே இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, ரொம்ப ஆபத்துன்னு சொல்லும்போது அந்த மஷ்ரூம் மண்டையன் சொல்லுவான், அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அவன் தான் ஜூரி ஆர்லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் லெவல் ஹண்டருக்கு பவராக இருக்கிற ஒரு ஹண்டரை அவன் சொல்லுவான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போதே இப்போ நான் 101வது லெவலுக்கு போயிட்டேன், இப்போ நான் அந்த டவருக்கு போகிறதுக்கு சாவியும் இருக்குது, அங்கே போகிறதுக்கு சீக்கிரமாக டைம் ஓப்பன் ஆயிரும், நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவன் கில்டு ஆஃபீஸில் காரை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அங்கே நம்ம சாகே வருவாங்க. சாகையை பார்த்தோன்னே நம்ம சாகே அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்களா, நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. நின்றுட்டு எதுக்காக என்னை பார்த்து பயந்து ஓடுற, என் கில்டு ஆஃபீஸ் முன்னாடி வந்துட்டு என்னை பார்த்து எதுக்கு பயந்து ஓடுற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சாகேவும் நான் என்னோட கார் எடுக்க வந்தேங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமாம்ல, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பவர் மூலமாக அவளை அங்கே கூட்டு போயிருப்பேன், இப்போ அவள் கார் இங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம சாகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னது என் பவரை பற்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காவார். அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கில்டு ஆஃபீஸ் மேலே கூட்டு போய் காஃபிலாம் கொடுத்து இந்தா குடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவாங்க, நான் அந்த சாகர் நிலமில் இருக்கும்போது அந்த மின் ஹீலர் அவன் என்னை திரும்ப உயிரோடு கொண்டு வந்தான், அப்படி உயிரோடு கொண்டு வரும்போது நீ சங்ஜினுவுக்கிட்ட அவரை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, ஏன்னா இப்போ அவர் என்ன சேடாவை எழுப்பினாரு, அது எனக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, சேடாவை எழுப்பினதுக்கப்புறம் அவருக்கு வேலை பார்க்குற மாதிரி இல்லை, அவரை விருப்பப்பட்டு அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு வருது, அவரோட பவர் இந்த மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா ஒரு அடிமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்காது, ஆனால் இந்த சேடோ அடிமையாக இருக்கிறங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மி அவரோட உண்மையான ஆர்மி கிடையாது, அவரோட உண்மையான ஆர்மி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு மறைஞ்சிருவான். அதை நம்ம சாகே ஹீரோ கிட்ட சொல்லிடுவாருங்க. சொன்ன உடனே அப்படி அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டுக்குள்ளே இருக்கான். டஞ்சன் கேட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு என்னது நான் என்னோட பவர்ல இருந்தே ஜாக்கிரதையாக இருக்கணுமா, அது மட்டும் இல்லாமல் அது என்ன ஆர்மி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சேடா சோல்ஜர்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கோம். அதை நம்ம ஜின்கோ சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்லண்ணே, எல்லாமே நல்லாவே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்க தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க, அவங்களாம் இப்போ பரவாயில்லையா, பயத்தில் இருந்தாங்களே அப்படி சொல்லும்போது அதெல்லாம் பயத்தில் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பாரு அந்த எறும்பு அங்கே இருக்க பொருள் அந்த மான்சஸ் எல்லாத்தையுமே கடிச்சு தின்னுட்டு இருக்கானுங்க, இவங்களாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அந்த சேடோ மூலமாக பார்க்குற அந்த பவர், சேடோ எங்கெங்கே இருக்கோ அதோட கண்ணு மூலமாக நம்ம ஹீரோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அந்த ஸ்கில்லை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டில் நம்ம ஹீரோட தங்கச்சி தூங்கிட்டு இருக்கும்போது பெரு என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட தங்கச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கான். அதே நேரத்தில் டிவியில் கொரியன் சீரீஸை பார்த்துட்டு இருப்பான். அதில் கிங்குன்ற வார்த்தை வந்தோடனே ஆமாம் என்னோட கிங் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் யோசிச்சுட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் என்ன சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருமையில கோப்படுவான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட ஒரு சேடா சோல்ஜர் அனுப்பி வச்சிருப்பான், அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அங்கே அந்த எஸ்ராங்கன்ற பேக்கு சாய் இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரம் நம்ம ஹீரோ சாகேக்கு பாதுகாப்பாக ஒரு சேடாவை அனுப்பியிருப்பான் போல. அங்கே நம்ம சாகே குளிச்சுட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துருவான். ஐயையோ பார்த்துட்டேன் சே என்னடா நீ இப்படி பண்ணிட்டியே,
நம்ம என்ன மறுபடியும் பார்க்கலாமா, சே அதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜின்கோ, அண்ணே அங்கே ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய எஸ்ராங்கெட் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க உங்களை ஹெல்ப் கூப்பிடலானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாம் கூப்பிட்டானுங்க, ஆனால் போகணும். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டஞ்சன் பிரேக் ஆகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் இருக்கும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த டபுள் டஞ்சன் காட்டனான் டெம்பிள் கோயிலோட அந்த சாவி எடுத்தா இப்போ 26 மணி நேரம் 51 நிமிஷம் 41 செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, அப்படின்னா நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த யூரி ஆர்லாஃப் அவங்ககிட்ட போய் அந்த எஸ்ராங் ஹண்டர்ஸ்லாம் போய் ஹெல்ப் கேட்பானுங்க. ஆனால் இவனும் எஸ்ராங் ஹண்டர் தான், இருந்தாலும் இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பானுங்க. அவனுங்க அங்கே முன்னாடி போய் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் நல்லா சரக்க போட்டு, பரவாயில்ல என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்களா, உங்களை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி தெரியுதாடா அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருப்பான். அதை கேட்டு அவங்களோட ஆறா பறக்க சும்மா கடுப்பேற்றிட்டு, எங்களை பார்த்தா என்ன உனக்கு சப்பா மாதிரி தெரியுதா, நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு நீ முடியாதுன்னு சொல்லு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த யூரி, அப்படியா சரி நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு $3.6 பில்லியன் வருஷத்துக்கு கொடுக்கணும், ஒரு நாளைக்கு $10 மில்லியன், என்ன ஓகேவா, அப்படி கொடுத்தா நான் உங்களுக்கு வேலை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திமிருத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பான். அதை கேட்டு மஷ்ரூம் மண்டையன், ஐயோ டே என்னடா பேசிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு உனக்கு $10 மில்லியன், அதெல்லாம் ஓவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாவான். அதை பார்த்துட்டு யூரி சிரிச்சுக்கிட்டே, டே நான் என்ன கேட்குறேன், ஒரு வருஷத்துக்கு $3.6 பில்லியன் கேட்குறேன், உங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு அது கூட கொடுக்க மாட்டீங்களா, ஆனால் தாமஸ் ஆண்ட்ரே வந்தால் இதை விட எந்த அளவுக்கு கேட்பான்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருக்க அந்த முள்ளமன்றி தலையன், ஏய் அவங்க ரஷ்யாவில் பேசிகிட்டு இருக்கானுங்க, ஆனால் அவனுக்கு ரஷ்யான்னு ஏதாவது தெரியுமா, அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும், அவன் ரஷ்யாவில் பேசுகிறான் எனக்கும் புரியல, ஆனால் ஏதோ கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு, உங்களை மாதிரி இத்து போனவங்க என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது கேட்குற காசை கொடுங்கடா, $10 மில்லியன் என்ன அந்தளவுக்கு பெரிய காசா, ஒழுங்காக கொடுங்க நான் வரேன், அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த மஷ்ரூம் மண்டையன், டேய் உங்ககிட்ட ஏதோ எபிலிட்டி இருக்குன்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் நீ இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு யூரி, என்னோட எபிலிட்டி தான் உனக்கு தெரியுமில்ல, உன் பின்னாடி 2 பேர் நின்றுருக்காங்களே அவங்கள நான் என்னோட கண்ட்ரோலுக்கு எடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பின்னாடி இருக்க அந்த முள்ளம்பட்டி தலைன்னு பொண்ணு, டே அவன் ரஷ்யனில் தான் பேசுகிறான், இருந்தாலும் அவன் நம்மளை கேவலமாக கழுவி தான் ஊத்துறான்னு எனக்கு தெரியுது, அவன் ரொம்ப திமிரா பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இருப்பானுங்க. அப்போ பட்டாருன்னு பார்த்தா ஏதோ டொமைன் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இவனுங்க மாட்டின மாதிரி இருக்கும், சுற்றி ஷார்ப்பான வெப்பன்லாம் வந்து அவங்கள அப்படியே உரைய வச்ச மாதிரி அவங்க அசைய முடியாமல் நின்றுருப்பானுங்க. அப்போ பார்த்தா அந்த யூரி தான் அவனோட பவரை யூஸ் பண்ணுறான், உங்களால் என்னோட பர்மிஷன் இல்லாமல் நகர கூட முடியாது, அப்படியே ஒரே வச்சுட்டேன்னா இதுதான்டா என்னோட பவர் அப்படின்னு ஒரு இப்படி டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுருவான். அதுலேருந்து ஷார்ப்பான வெப்பன்லாம் அவங்க உடம்புல அப்படியே சொருகி நின்றுருக்கும், அவங்களால அசையக்கூட முடியாது. என்னாச்சு எங்களால் அசைய முடியலையே, என்னதான் இவன் எஸ்ராங்கன்றா இருந்தாலுமே இவன் நம்மளோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே, இப்படி வேணா வச்சுக்கலாமா, நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், நான் அவங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுறேன், நீங்கள் எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், நான் உங்கள் நாட்டுக்கு வந்து அந்த டஞ்சன்கிட்ட சண்டை போடவா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாமே பார்த்துட்டு மஷ்ரூம் மண்டையன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த யூரி நான் நினச்சதை விட ரொம்பவே பெரிய ஆளாக இருக்கான், சரி பாரு யூரி நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டீலிங் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சூவலாம் மாட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்புவான். அப்போ அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு அவங்க அம்மா, இங்கே பாரு ஜின், நீ போயிட்டு வந்துருவல்ல, நான் உன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம்ல, நீ பத்திரமா இருப்பல்ல அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்னம்மா அப்படி கேட்டீங்க, நான் பத்திரமா தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவான். அப்போ நம்ம ஹீரோ எங்கே கிளம்புறான்னா அந்த டபுள் டஞ்சன் காட்டனாட் டெம்பிள், அங்கே டைம் முடிய போகுது, நம்ம ஹீரோ டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை இப்போ தான் காமிக்கும், டைம் முடிஞ்சோடனே தான் காமிக்கும். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஸ்கூல், அதாவது அங்கே ஸ்கூலில் சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா, அதே இடத்துல இங்கே வெளியே பார்த்தா ஒரு டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகிருக்கும், அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் நின்றுருப்பானுங்க. பரவாயில்ல ஸ்கூலுக்குள்ளே மறுபடியும் ஓப்பன் ஆகலை, இந்த ஸ்கூலை கொஞ்ச நாளைக்கு யாருமே வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அங்கே முன்னாடி இருக்க பொண்ணு, நில்லுங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஹூடி அப்படி எடுத்து விட்டு நிற்கும் போது, சங் ஜின் வூ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய், சாரிங்க அவங்கள தடுத்து நிப்பாடுறதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த டஞ்சன் கேட்டு இங்கே எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு, இங்கே 3 நாளாக இருக்குது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிரும், என்னது 3 நாளா, அப்படின்னா அந்த சிஸ்டம் என்னை செம்மையாக கடுப்பேற்றிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த சிஸ்டம் இந்த டைம் முடிஞ்சோன்னு தான் எனக்கு லொக்கேஷன் காமிச்சிருக்கு, ஆனால் இது 3 நாளைக்கு முன்னாடி இந்த டஞ்சனை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, உள்ளே யாராச்சும் ஹண்டர்ஸ் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஹண்டர்ஸ்னால் போயிருக்காங்க, அவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ ஜின்வுவோம், அப்படின்னா அவங்கள சீக்கிரமாக உள்ளேருந்து வெளியே வர சொல்லுங்க, அவங்க சாக போகிறாங்க, அவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படி சொல்லும்போது அது கேட்டு அந்த பொண்ணு, ஏங்க இது சீராங்க டஞ்சன் தாங்க, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க,
உங்களுக்கு விலாவரியாக வளர்க்குறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை, சீக்கிரம் உங்களோட ரெஸ்கியூ டீம்லாம் இங்கே வர வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ளே போயிடுவான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த டஞ்சனுக்குள்ளே மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த டீம் உள்ளே போனாங்க ஹண்டர்ஸு. அவங்க போட்டு தள்ளிட்டு அந்த டெம்பிள் காட்டனா டெம்பிள் டோருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே போய் முன்னாடி நின்றுட்டு என்னது இது ஓப்பன் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இது ஒரு ட்ராப்புடா தள்ளி போங்க அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே பட்டாருன்னு பார்த்தா ஐயோ யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவானுங்க. நீங்களா சந்தீபு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லாட்டிட்டுமே, ஏய் இது ஒரு டபுள் டஞ்சன், இந்த கேட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்க அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிடும் அப்படி சொன்னோன்னே, அது கேட்டு அவனுக்கு கேட்காம அது எப்படி நீங்கள் விடுங்க, நாங்கள் தான் இங்கே ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், நாங்கள் தான் உள்ளே போவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே திறக்க முடியாமல் இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே கதவுக்கிட்ட போய் அந்த சாவியை போட்டு அப்படி திறப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே எப்படி இவர் திறந்தாரு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி நைட் ட்ரெஸ்ஸை போட்டவர் தான், இங்கே பாருங்க நாங்கள் தாங்க ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், நாங்கள் தான் ஹண்ட் பண்ணுவோம், நீங்களாம் போகக்கூடாது, நீங்கள் எஸ்ராங்கன்றா இருந்தால் நாங்கள் பயந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசுவான். உடனே நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, ஓகே நீ தாராளமாக உள்ளே போகலாம், நான் உன்னை தடுத்து நிப்பாட்ட போகிறது இல்லையே, யார் யார் போகிறீங்களோ தாராளமாக போங்கப்பா அப்படி சொன்னோன்னே அங்கே பேசினா பார்த்தீங்களா நைட் ட்ரெஸ் போட்டவன், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருப்பான். உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ சிஸ்டம்லாம் அப்படி பாப்பாகி ஆக்சஸ் டினைட், அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி இருந்த அந்த பெரிய சிலை இருக்குது பாருங்க, அதோட ஸ்வாடை வச்சு வெட்டுறதுக்கு அப்படி ஸ்பீடாக வரும் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த நைட் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படி பின்னாடி வீசிடுவார். அவன் அப்படியே பின்னாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு பறந்து போய் விழுவான். அந்த ஸ்வாட் அப்படியே தரையிலேருந்து அடிக்கும், தரையே பேந்துரும். அப்போ அந்த சிலை குனிஞ்சு அங்கே வெளியே ஒரு லுக்கை விடும் பாருங்க, சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி இந்த பக்கம் அந்த நைட்டை பார்த்து, என்ன இப்போ நீ உள்ளே போறியா இல்லை வெளியே போறியா அப்படி சொல்லும்போது, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா நீங்களே போங்க ஐயா அப்படி சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ டபுள் டஞ்சன் மறுபடியும் வந்துருச்சுன்னு போய் சொல்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சும்மா மாசா உள்ளே நடந்து போவார். உள்ளே போன உடனே அந்த கதவு டமால்னு மூடிடும். அப்படியே நம்ம ஹீரோ உள்ளே போக போக சுற்றி இருக்கிற அங்கே விளக்குல எல்லாத்தையுமே லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அங்கே வரிசையாக சிலை இருக்கும். முன்னாடி பார்த்தா ரெக்க வச்ச தேவதை மாதிரி ஒரு சிலை கையில் ஏதோ மிகப்பெரிய போர்டை வச்சு நின்றுருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ உள்ளே போன அதே இடத்துக்கு வரான். உள்ள அங்கே மிகப்பெரிய அந்த தெய்வ சிலை உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நான் திரும்ப வந்துட்டேன், ஆனால் இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்போ என்கிட்ட சக்தியே இல்லாமல் எலும்புகளாக உடஞ்ச நிலமையில சாகர நிலமையில இருந்தேன், ஆனால் இப்போது நான் இருக்கிற நிலமையே வேற. ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தா அது வெறும் சிலை மாதிரி இல்லை, ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அதுங்கெல்லாம் ஏதோ அடியாள் மாதிரி, எம்ப்ளாயி மாதிரி, பப்பட்டு மாதிரி, சும்மா யாருக்கோ அடி பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையான மேஜிக் எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து தான். ஏய் ஒன்றை தான் பேசிகிட்டு இருக்கேன், பேச போறியா இல்லை இப்படியே அமைதியாக நிற்க போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டனே அந்த ஏஞ்சல் மாதிரி ரெக்க வச்சிருக்க அந்த சிலை கிட்ட தான் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த சிலைக்கு கண்ணு வாயெல்லாம் வெளியே வந்து ஒரு வழியா நீ வந்துட்ட அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.